வணக்கம் நேயர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைக்கும். நான் உங்கள் நண்பன் டாக்டர் K.R. ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். ஸ்டாக் மார்க்கெட்டில் கோடி ரூபாய் அள்ள முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. ஜாதகத்தின் பிரகாரம் இதற்கான சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு தனி மனிதருடைய ஜாதகம் என்பது அவருடைய லக்னத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. லக்னத்தின்படி 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனம் அப்படிங்கிற இடமும், 11வது இடம்ங்கிறது லாபம். இந்த தனமும் லாபமும் சேர்ந்து இருக்குது. 2-11 பரிவர்த்தனை, 2-11 பார்த்து கொள்வது, 2-11 பார்க்கிறது. இதெல்லாம் அவர்களுக்கு தனத்தை கொடுக்கும். இதை புரிந்து கொள்வதற்காக சொல்வது என்னன்னா, ஒரு லக்னம் அப்படின்னு வைத்துக்கொண்டால் லா போடுறது மகர லக்னமாக வைத்துக்கொண்டு அந்த லக்னத்தின் அதிபதி சனி 2ஆம் வீட்டிலே அமர்ந்து விடுகிறார், தனஸ்தானத்திலே. லக்னத்தினுடைய 11வது வீடு விருச்சிக வீடாக வரும். அங்கே செவ்வாய் அமர்ந்து விடுகிறார் வைப்போம். இந்த செவ்வாய் இப்போ 4ஆம் பார்வைன்னு இருக்கு, பார்வை உண்டு இல்லையா? இந்த பார்வையினாலே 11ஆம் வீட்டிலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போது 2-11 தொடர்பாகி விடுறது. அப்போது இந்த 2-11 தொடர்பானவர்கள் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் போனால் அவருடைய தசை நடக்கும்போது, செவ்வாய் தசையோ இல்லைன்னா சந்திர தசை சனி தசையோ நடக்கும்போது இவருக்கு பெருநீள காசு கொடுக்கும். ஏன்னா தசை கனெக்ட் ஆகிடுச்சுன்னா இந்த கிரகங்கள் தன்னுடைய வேலையை செய்ய தானே செய்யும். அதுக்கான பெனிஃபிட் வந்துடும் இல்லையா? லாபத்தை கொடுக்கத்தானே வேணும். நிதானித்து கொடுக்கும், ஆனால் கொடுக்கும். பெருசாக கொடுக்கும், அவன் பெருசாக கொடுக்கும். ஸோ இந்த ஆஸ்பெக்டை புரிஞ்சுனோம்னா இவங்களுக்கு காசு வரும். இதுக்கு துணையாக இன்னொன்று இருக்கும். 5ஆம் பாவம் 9ஆம் பாவம். 5ங்கிறது அதிர்ஷ்டம், 9ஆம் பாவங்கிறது பூர்வ புண்ணியம், பாக்யஸ்தானம், அதிர்ஷ்டம். இதெல்லாம் சேர்ந்துக்கணும். இதெல்லாம் தொடர்பாக இருந்து இப்போது இந்த மகர லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல ராகு அமர்ந்து இருக்கிறதாக வைத்துக்கொண்டு, அப்போ கேது இங்கே வந்துடுவார். செவ்வாய் அவரை பார்க்க போகிறார். அந்த சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவை பார்ப்பார். ரிஷபத்தில் இருக்கக்கூடிய வீடு அதை பார்ப்பதாக வைத்துக்கொள்வோம். இவருக்கு 9ஆம் இடத்துக்குரியவன் புதன். அவன் எகெயின் நம்ம 11ஆம் இடத்துல அமர்ந்ததாக வைப்போம். 5-9 தொடர்பு. 11க்குரியவன் 2ஆம் வீட்டை பார்க்கிறார். இப்படி எல்லாமே கிளஸ்டராக இருந்ததுன்னா, அதை பிடிச்சி எல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இவருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஈஸியாக வந்துடும். ஏன்னா 5ஆம் இடத்து ராகு சும்மா இருக்க மாட்டார் இல்லையா? 11ஆம் இடத்தை பார்க்குறார் இல்லையா? அப்போது எதிர்பாராத பணத்தையும் உழைப்பில்லாத பணத்தையும் வாங்கி கொடுப்பார், லாபத்தை கொடுப்பார். 2ஆம் இடத்தை பார்க்கும்போது தனத்தை கொடுப்பார். இந்த தசையில் வரும்போது நெகட்டிவும் கொடுப்பார், இல்லைன்னு சொல்ல, நெகட்டிவும் வரும். ஆனால் சனி தசையாக விட்டாலும் வச்சுக்கோங்க, இவருக்கு பைசா கொடுத்தே ஆகணும். ஏன்னா லக்னத்துக்கும் அதிபதியாக வந்தால் 2ஆம் இடத்துக்கும் அதிபதி தான் ஆட்சியில் அமர்ந்து விடுகிறார். அதனாலே அவருக்கு தனத்தை கொடுத்து விட வேண்டும் ரூல் இருக்குது. அப்போ கோடீஸ்வரன் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்துடுதுன்னா ஆமாம் வாழ்ந்துருச்சு. இப்படி ஒரு ஜாதகத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அவர்களுடைய லக்னத்திலிருந்து இருக்கக்கூடிய கிரகத்தின் நிலைப்பாடு, அதனால் வரக்கூடிய தசாபுக்தியின் தன்மை, அப்புறம் அவங்க இருக்கக்கூடிய அந்த பார்வை பலங்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த பலங்கள், இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இவர்கள் கோடிகளை அள்ளுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இல்லையான்னு நம்ம சொல்லிட முடியும். எந்த பீரியடில் அதுக்கு கோடி வரும் இல்லை வராது அப்படிங்கிறது சொல்லலாம். இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் இருப்பாங்களாங்கிறது பார்த்து விடலாம். இதெல்லாம் சூக்ஷமமாக அங்கே இருக்குங்கிறத புரிஞ்சுட்டோம்னா நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஏதோ ஒன்று நடக்குது, ஏதோ ஜோசியத்தில் ஏதோ சொல்கிறாங்கலாம் இல்லாமல் இந்த கட்டத்தில் இருக்கிறது தான் ஜோசியத்தில் சொல்கிற மாதிரி தான் புரிந்து கொள்ள முடியும். இதை வைத்துக்கொண்டு நம்ம இன்னும் நல்ல டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுவோம். அதுவரை வாழ்க வளத்துடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.